குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. சகோதரர்களே, இஸ்ரேலிய பிரதமர் தற்போது காசா மீது கொடூர போரை ஆரம்பித்துள்ளார். இதற்கு அவர் சொல்லும் காரணம் என்னவென்றால், ஹமாஸ் அமைப்போடு நாங்கள் 2 முறை பேசி பார்த்தோம். ஹமாஸ் அமைப்பு 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்படி குறிப்பிட்டது. அமெரிக்காவும் நாங்களும் 1வது கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்தே அனைத்தையும் முடித்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்ட போது அதற்கு ஹமாஸ் மறுத்ததன் காரணமாகவே நாங்கள் இந்த போருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். அதாவது முதல் கட்டம் என்றால் என்ன, 2வது கட்டம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்தால், முதல் கட்டத்தில் குறிப்பிட்ட பணைய கைதிகளை விடுதலை செய்வோம். பின்னர் கட்டம் கட்டமாக காசாவுக்குள் உணவு பண்டங்கள் மற்றும் ஏனைய வசதிகள் உள்ளே வருவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கும். பின்னர் அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் பணைய கைதிகளை நாங்கள் விடுவிப்போம். அதன் பிறகு காசாவுக்குள் காணப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டமாக மேல் கட்டுமானம் செய்வதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கும். இவ்வாறான ஒரு உடன்படிக்கை தான் இந்த கட்டமான 1வது கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் என்ற பேச்சுவார்த்தைகள் எழுதப்பட்டது. ஆனால் இப்போது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து முதல் கட்டத்திலேயே அனைவரையும் விடுவிக்க வேண்டும், நாங்கள் இத்தோடு இந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து கொள்வோம், அதாவது முதல் கட்டத்திலேயே அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் என்பது போல அவர்கள் ஹமாஸ் போராளிகளை திணித்ததால் ஹமாஸ் அதற்கு உடன்படவில்லை. இதுதான் உண்மையான செய்தி. ஆனால் இந்த காரணத்தை வைத்து அவர்கள் இந்த போரை ஆரம்பித்தார்களா என்று கேட்டால் இல்லை. இது பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய சொந்த அரசியல் காரணங்களுக்காகவே இந்த போரை ஆரம்பித்துள்ளார். போரை ஆரம்பிக்காவிட்டால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டும். இதன் காரணமாகவே இந்த போரை ஆரம்பித்து அவரது அரசாங்கத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். இதை இஸ்ரேலில் உள்ள முக்கிய அதிகாரிகளே இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளனர். அதாவது இஸ்ரேலின் தேசிய உளவு பிரிவின் சிம்பேட் அமைப்பின் பிரதானி ரொனன் பா என்பவர் மேற்படியான கருத்துக்களை ஊடகங்களுக்கு அவர் குறிப்பிட்டதால் அவரை உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக்கியுள்ளார். இவ்வாறான ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தாலே அவர் தொடர்ந்து நாட்டில் பிரதமராக இருக்கலாம். அவருக்கு மேல் சுமத்தப்பட்டுள்ள கட்டார் கேட் என்னும் ஊழல் வழக்கில் அவர் தோற்றுப்போவாரானால் அவர் நிச்சயம் பல வருடங்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும். இதனால் தான் நாட்டில் பிரதமராக இருந்தால் தனக்கேற்ற மாதிரி நீதிமன்றங்களையும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் ஏதோ ஒரு வகையில் மழுங்கடிக்க செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காக தொடர்ந்து தனது அரசை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் என்று இதுவரையும் விடுவிக்கப்படாத பணைய கைதிகளுடைய இஸ்ரேலிய உறவினர்கள் மேற்படி கருத்தை இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். சர்வதேசமே ஏற்றுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஹமாஸ் இஸ்ரேலுடைய யுத்த நிறுத்த உடன்படிக்கை. அதன்படி பல்வேறு கட்டங்களாக அவை உடைக்கப்பட்டு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு தனி மனிதன், அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒரு தனி மனிதன் தான் சிறைக்கு செல்லக்கூடாது அல்லது தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சர்வதேசமே ஏற்றுக்கொண்ட இந்த உடன்படிக்கையை உடைத்து அது எந்த மக்களாக இருந்தாலும் அவனது உதிரத்தை குடித்து தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்ட தலைவன் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் என்பது இந்த உலகத்துக்கு திட்டத் தெளிவாகிவிட்டது.